किले में पप्पू हूँ देश की सभी सरकारें தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணோ குட்டினா சருக்கு சானா கோயம்புத்தூருக்கு வச்சு இந்த காசுல கோட்டரை வாங்கி குடிச்சிட்டு என் கடைக்கு முன்னாடி வந்து கரெக்டா பண்றேன். குழம்பு செலவுக்கு வச்சு இந்த காசுல கோட்டர் வாங்கி குடிச்சேன்னா ஏய் நான் ஏற்கனவே நிறைய சுருட்டி வச்சிருக்கேன். அடே என்னடா சட்டமாண்பு போதையில் ஆடுற மாதிரி ஆடுற? என்னது சட்டமாண்பு போதையில் ஆடினாரா? போதைன்னா பதவி 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 போதையில் ஆடுறாருன்னு சொல்லண்டா. அந்த போதையில தான் பேட்டி கொடுக்குறேன்ற பேர்ல ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக புழுதி வாரி தூத்திருக்காரு. அதாவது அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது அங்கே நடந்த ட்ரீட்மெண்ட் விவகாரங்கள்லாம் கவனிச்சுக்கிட்டது சுகாதாரத்துறை செயலாளர் தான். அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கணும்னு அனலை கக்கியிருக்காரு. இதை கேள்விப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிங்க ஐஸ் எல்லாம் செவந்து அவங்களும் அனலா கக்கிட்டாங்களாம். நம்ம சட்டமாண்பு எப்போ பேசிட்டாலும் கண்ணு செவக்க பேசுறாருங்க. அது ஒன்றும் இல்லடா, கோலத்தில் கண்ணு செவந்துருக்குண்டா. சில நேரம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கோவம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிடுவாரு. ஆனா சில நேரம் ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கோவம்டா அப்படியே குமுறி கொந்தளிச்சு வர்றா. அது வேற ஒன்றும் இல்லைடா. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம முதல் மாண்பு சுகாதார மாண்பை கூப்பிட்டு பதவி விலகுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவர் டென்ஷன் ஆகி என் பதவியை காலி பண்ணிங்கன்னா நான் உங்கள் பதவியை காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு துண்டை உதறி தோளில் போட்டு வெளில போயிட்டார். அதனால் அவர் மேலே கை வைக்க முடியலையேன்னு அவர் துறையை தாழ்ந்த செயலாளர் மேலே கை வச்சுக்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்கடா. சட்டமாண்பு தான் போதையில பேசிட்டாரு, பதவி போதையில பேசிட்டாரு. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் உள்ள பூந்து இவருக்காக சத்தம் போடுறாரு. ஓ, மைக் டைசன் எனப்படுகிற மைக் மாண்பு எனப்படுகிற ஜானா குணாவை தானே சொல்ற? வாயா, என்னடா விஷயம்? இந்த மீன் வளம் ஐயாதி வீட்டில் நுழையாதி சம்பந்தம் மாதிரி எதுக்குப்பா நுழையணும்? டேய், அவர் எந்த வீட்டில் நுழைஞ்சா நம்மளுக்கு என்னடா அதுவா பிரச்சனை? அவருக்கு பொழுது போகல, இது மார்கழி மாசம், கல்யாண கச்சேரி வேற இல்லை, இவருக்கு நாக்கு நமங்குது, மைக்கை பார்த்தா ஏதாவது பேசணும்னு தோணுது. அது மட்டும் இல்லாம இவரு முன்னாள் சட்டம், அவரு இந்நாள் சட்டம், சட்டத்துக்கு சட்டம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சட்டமாண்பு தான் நிதானம் இல்லாம பேசிட்டாரு. நம்ம முதல் மாண்பு ஏனா போனோம் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. விஷயமே தெரியாத பேசாத, அவரை இப்படி பேச சொன்னதே முதல் மாண்பு தான் அப்படின்னு பேசிக்கிறாங்கடா. மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் கோவத்துல நேரா கோட்டைக்கு போய் ஏனா பானா முன்னால கொந்தளிச்சுட்டாங்களா. செவந்து போன அவங்க கண்ணுல இருந்து செதறின சிவப்பு அப்படியே அங்க இருக்க டியூப்லைட்ல பட்டு டியூப்லைட்ல சிவப்பு ஐயோ, கோட்டையில் செங்கோட்டை ஆயிட்டுக்குமே. கரெக்டு. ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் முதல் மாண்பு ஏனா பானா முன்னால போய் நின்று இதை பாருங்க, உங்க மந்திரிங்க பண்றது சரியில்லை, எல்லாருக்கும் வாயில ஒரு பூட்டு போட்டு சாவியை எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க. உடனே பயந்து போன நம்ம ஏனா பானாவும் என்ன பண்ணியிருக்காரு, மாண்புங்கள்லாம் கூப்பிட்டு ஐயா ஐயா தயவு செய்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க, எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் நம்ம முன்னாள் சட்டமோ இந்நாள் சட்டமோ இவர் சொல்லி தான் நம்ம சத்தம் போட்டோம். ஆனால் இவர் நம்மளையே சைலண்டாக இருக்க சொல்கிறாருன்னு அடுப்புல போட்ட கடுகு மாதிரி பொறிஞ்சிட்டு இருக்காங்க. நாம கூட நல்லா தான் இருக்கிறோம், திடீர்னு காசு வந்து மெதுவாக பேசுங்க.